ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலதி கிச்சன். இப்போ என்ன செய்யலாம் பார்க்கலாங்க. பூரி உருளைக்கிழங்கு எப்படி செய்யலாம் பார்க்கலாம். 4 வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய தக்காளி, பச்சை மிளகாய் 4 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, உருளைக்கிழங்கு 3 உருளைக்கிழங்கு 2 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தோல் சீவிட்டு கொத்தமல்லி, எண்ணெய் காஞ்சிச்சு. அதில் கடலைப்பருப்பும் கடுகும் தாளிச்சிடலாம். பொரியட்டும். இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கிடலாம். 2 நிமிஷம் லைட்டாக வதக்கினா போதும். ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த உருளைக்கிழங்கு கடாயில் செஞ்சால் லேட்டாகும். வெங்காயம் வதங்கணும் ரொம்ப நேரம், எண்ணெய் நிறையா ஆகும். எனக்கு எப்போவுமே குக்கரில் செஞ்சே பழகிச்சு. உப்பு போட்டுடலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுடலாம். 2 நிமிஷம் வதங்கினா போதும், ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை. 2 நிமிஷம் வதங்கிச்சு. இந்த பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கினால போதும். இந்த உருளைக்கிழங்கு போட்டுடலாம். 3 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சும்மா 2 பெரட்டிட்டு தண்ணி 2 கிளாஸ் ஊற்றிக்கலாம். தண்ணி கம்மியாகனா கட்டியாக வேணும் அப்படின்னா 1 கிளாஸ் ஊற்றிக்கோங்க. எங்கள் வீட்டில் பசங்க கொஞ்சம் தள்ளு கேட்பானுங்க உருளைக்கிழங்கு, ஆனால் 2 கிளாஸ் ஊற்றுறேன். கொத்தமல்லி போட்டு 3 விசில் வச்சிடுறேன். 3 விசில் வச்சுட்டு ஸ்கீம் போன பிறகு எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. உப்பு கரெக்டாக பார்த்துக்கலாம். ஏன்னா பச்சை மிளகாவே காரம் தான், மிளகாத்தூள் போடணும். இது எல்லோ கலர் உருளைக்கிழங்கு தான். வேகட்டும். 3 விசில். மைதா மாவு அரை கிலோ போட்டிருக்கேன். 1/4 கப் ரவை, உப்பு தேவையான அளவு, 1/4 ஸ்பூன் சர்க்கரை போடலாம். அது ப்ரௌனாக வரும் பூரி, அதுக்காக. பூரி எண்ணெயும் குடிக்காது, நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். சோளா பூரி மாதிரி இருக்கும். ரொம்ப கிறிஸ்பியாக இதுவாக வேணான்னா ரவையை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மைதா இது போடுவேன், ரவை போடுவேன் எப்போவுமே, எண்ணெய் குடிக்காதுன்ட்டு. டைட்டாக பிசையணும். இதுவாக இலவாக பிசையக்கூடாது, நல்லா டைட்டாக பிசையணும் மாவு. அப்போ தான் பூரி எண்ணெய் எடுக்காது. பூரி ஆறுனா கூட அப்படியே கிறிஸ்பியாகவே இருக்கும், நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி லாஸ்ட்டாக பிசைஞ்சு 10 நிமிஷம் ஊறிட்டுருக்கட்டும் மாவு. இந்த அளவுக்கு நல்லா டைட்டாக பிசையணும். 10 நிமிஷம் ஊறட்டும். உருளைக்கிழங்கு வந்துச்சா பார்க்கலாம். என்னுடைய குக்கருக்கு 3 விசில், உங்களோட வீட்டில் 2 விசிலுக்கு வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி உருளைக்கிழங்கு எத்தனை விசில் போடுவீங்களோ அதே மாதிரி தான். இந்த உருளைக்கிழங்கு வந்துச்சு. கரண்டிலேயே அப்படியே லைட்டாக மசிச்சு விட்டுடலாம். இந்த மசிச்சாச்சு. உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சிங்க. பூரி எண்ணெய் காஞ்சிட்டு பூரி போட்டுடலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. பூரி மாவு தட்டி எடுத்துருந்துச்சு, போட்டுடலாம். பூரி உருளைக்கிழங்கு ரெடி ஆச்சு, வாங்க சாப்பிட்லாம். சூப்பரான உருளைக்கிழங்கு பூரி உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு.